welcomes you all NMS tutorial channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸில் ஸ்டீம் டேபிளை வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுல செகண்ட் மாடல் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு மாடல். இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, so we go to the problem. Find the internal energy of 1 kilogram of steam at a pressure of 10 bar. ஒரு ஸ்டீம் இருக்குது, அந்த ஸ்டீமோடைய மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 கிலோகிராம். தட் ஸ்டீம் ஹேஸ் த ப்ரெஷர் ஆஃப் 10 பார் ப்ரெஷர். இப்படி இந்த ஸ்டீமோடைய இன்டர்னல் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. when the condition of steam is first condition wet with a dryness fraction of 0.85, second condition dry and saturated, third condition superheated, the degree of superheat is 50 degrees Celsius. The specific heat of superheated steam at constant pressure is 2.01 kilojoule per kilogram Kelvin. Okay, என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 கிலோகிராம் மாஸ் கொண்ட ஒரு ஸ்டீம் இருக்குது. அந்த ஸ்டீமோடைய ப்ரெஷர் என்னென்னா 10 பார் ப்ரெஷர் இருக்குது. இப்போ ஒரு 3 கண்டிஷன் இருக்கு இல்லையா, நம்ம டிஃப்ரெண்ட் கண்டிஷன் ஆஃப் ஸ்டீம், டிஃப்ரெண்ட் குவாலிட்டி ஆஃப் ஸ்டீம் படிச்சிருக்கோம். ட்ரை ஸ்டீம், வெட் ஸ்டீம், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். ட்ரை ஸ்டீம்னா என்ன அர்த்தம்? 100% சேச்சுரேஷன் ஸ்டீம், தட் இஸ் 100% வேப்பராக இருக்கக்கூடியது. வெட் ஸ்டீம்னா என்னது? வாட்டர் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு தி வேப்பர், தட் இஸ் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்ஸ் அண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீம் கண்டென்ட் இஸ் ஆல்சோ present, mixture of the water and vapor, water and steam. Okay, then superheated steam na enna artham? Dry steam நம்ம இன்னும் overheat பண்ணும்போது superheated steam னு சொல்றாங்க. So அப்போ degree of superheat na அந்த saturation temperature ல இருந்து steam உடைய temperature எவ்வளவு கூடி இருக்குது, அந்த difference between the two temperature is called as the, that is saturation temperature and superheat temperature difference தான் என்ன superheat degree னு சொல்வாங்க. ஓகேவா? The specific heat capacity of the superheated steam at constant pressure, that is CP value. Constant pressure na CP value. C is specific heat capacity indicate பண்ணு 2.01 kilojoule per kilogram Kelvin. ஸோ நல்லா புரியணும். நமக்கு ப்ராப்ளமில் எப்படி கேட்குறாங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஸ்டீம் டேபிளில் என்னெல்லாம் எடுக்க முடியும்? வால்யூம் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் என்தால்பி எடுக்கலாம், இல்லை அப்படின்னா என்ட்ரோபி. இந்த 3 டேர்மின் தான் எடுக்க முடியும். ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் என்தால்பி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, அதாவது VHS. இந்த 3 வேலையை தான் எடுக்க முடியும். அப்போ இதை வச்சு நம்ம எப்படி இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாஸ் ஆஃப் த ஸ்டீம் 1 கிலோகிராம், ப்ரெஷர் 10 பார். நான் 10 பாரை கிலோ பாஸ்கலாகவும் மாற்றிக்கிறேன் கேல்குலேஷன் தேவைக்காக. 1 பாருக்கு 100 கிலோ பாஸ்கல், அப்போ 10 பாருக்கு 1000 கிலோ பாஸ்கல். ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் X = 0.85. ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வெட் ஸ்டீமாக இருக்குது. வெட் ஸ்டீம்னா கண்டிப்பாக ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இருக்கணும். ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இப்போ 0.85 என்ன மீனிங் அப்படின்னா 85% ஸ்டீமாக இருக்கும், 15% வாட்டராக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் 0.5 என்ன அர்த்தம்? 50% வாட்டராக இருக்கும், 50% ஸ்டீமாக இருக்கும். எப்போதுமே ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் அப்படி பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி சொல்கிறது வேப்பருக்கு தான், தட் இஸ் த ஸ்டீமுக்கு தான். ஸோ இஃப் த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இஸ் 0.85 indicates that 85% of the steam, remaining 15% of the water content. Okay, second one dry saturation, third one superheated steam. அதனால தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனுங்கிறனால எக்ஸ் வேல்யூ 0.85. தென் நெக்ஸ்ட் கிவன் டேட்டா டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட் ஃபார் த சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். சேச்சுரேஷன் டெம்பரேச்சரில் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆயிருக்குது ட்ரை ஸ்டீமாக. அந்த ட்ரை ஸ்டீம் நம்ம இன்னும் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டீமோட டெம்பரேச்சர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட். எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுதான் டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட். அதான் சூப்பர் ஹீட் டெம்பரேச்சர் மைனஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், தட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த சூப்பர் ஹீட் டெம்பரேச்சர் and saturation temperature is 50 degrees Celsius. Okay va? Next specific heat capacity value for superheated steam தான். superheated steam க்கு மட்டும் specific heat capacity கொடுத்திருக்காங்க. so CP value for superheat is 2.01 kilojoule per kilogram Kelvin. ஓகேவா? என்ன கேட்டிருக்கு நம்ம கேள்வி find the internal energy of the steam. so to calculate internal energy என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? இப்போ நமக்கு ஸ்டீம் டேபிள் வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஸ்டீம் டேபிளில் என்தால்பியும் என்ட்ரோபியும் ஸ்பெசிஃபிக் வால்யூம் தான் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ அதை வச்சு எப்படி நம்ம இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா ரிலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்
தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தோம்னா Q is equal to W plus delta E ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அதில் வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாது, ஒர்க் டன்லாம் தெரியாது. ஸோ ஸ்டீம் டேபிள் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்தால்பி, என்ட்ரோபி, ஸ்பெசிஃபிக் வால்யூம். அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு மேக்ஸ்வெல் ரிலேஷனில் படிச்சிருப்பீங்க. அந்த ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா H equal to U plus PV. நமக்கு தேவை என்னது? இன்டர்னல் எனர்ஜி. ஸோ ஹைச்சுங்கிறது என்தால்பி இண்டிகேட் பண்ணுது, யூங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, பிங்கிறது ப்ரெஷர், விங்கிறது வால்யூம். எனக்கு தேவையானது U வேணும் அப்படின்னா அப்போ H மைனஸ் PV. ஓகேவா? அப்போ எனக்கு இந்த U தான் கொஸ்டின். இந்த U வேணும், இன்டர்னல் எனர்ஜி வேணும் அப்படின்னா எனக்கு H தெரிஞ்சிருக்கணும், தட் இஸ் என்தால்பி. பிங்கிறது ப்ரெஷர், அவங்க 10 பார்னு கொடுத்துருக்காங்க, நான் கிலோ பாஸ்கலாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். விங்கிறது ஸ்பெசிஃபிக் வால்யூம். அப்போ இந்த என்தால்பியையும் ஸ்பெசிஃபிக் வால்யூமும் ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுத்துடலாம். பிங்கிற ப்ரெஷர் வேல்யூ வந்து கையில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னென்ன ஸ்டீம், ஒவ்வொரு ஸ்டீமுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். வெட் ஸ்டீமாக இருக்கும்போது என்ன இன்டர்னல் எனர்ஜி, ட்ரை ஸ்டீமாக இருக்கும்போது என்ன இன்டர்னல் எனர்ஜி, சூப்பர் ஹீட் ஸ்டீமாக இருக்கும்போது என்ன இன்டர்னல் எனர்ஜி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு ரிலேஷன் யூஸ் பண்ணுறேன், U equal to H minus PVங்கிற ரிலேஷனை கண்டுபிடிச்சிருப்போம். இதே இது டேரெக்டாகவே என்ன கேட்கலாம் அப்படின்னா வெட் ஸ்டீமுடைய என்தால்பி என்ன, வெட் ஸ்டீமுடைய என்ட்ரோபி என்ன, வெட் ஸ்டீமுடைய ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்ன. அப்போ அந்த ஸ்டீம் HPV கண்டுபிடிச்சதை நுப்பாட்டிக்கலாம். இதை கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ ஒரு ரிலேஷனில் அப்ளை பண்ணி தேவையான ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு 3 கண்டிஷன் ஆஃப் ஸ்டீமுக்குமே கேட்டிருக்காங்க. வெட் ஸ்டீமு, ட்ரை ஸ்டீமு, சூப்பர் ஹீட் ஸ்டீமு. அதுக்கு உண்டான பேசிக் ஃபார்முலா என்னன்னு படிச்சுக்கிட போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரை ஸ்டீம்னா 100% ஸ்டீம், ட்ரை ஸ்டீம் ஆர் சேச்சுரேஷன் ஸ்டீம் சொல்லுவாங்க. இப்போ இந்த ட்ரை ஸ்டீமுடைய என்தால்பி வேணும் அப்படின்னா H ஃபார் ட்ரை ஸ்டீம் ஈக்குவல் டு Hg. எந்த ப்ரெஷருக்கு இருக்குதோ அந்த ஸ்டீம் வந்து அந்த ட்ரை ஸ்டீமுக்கு வந்து Hg வேல்யூ தான் ட்ரை ஸ்டீமுடைய என்தால்பியாக இருக்கும். அப்போ என்ட்ரோபினா S வேல்யூ ஈக்குவல் டு Sg. ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா V வேல்யூ ஈக்குவல் டு Vg. ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுக்கிற Hg வேல்யூ தான் ட்ரை ஸ்டீமுடைய என்தால்பி. ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுக்கக்கூடிய Sg வேல்யூ தான் ட்ரை ஸ்டீமுடைய என்ட்ரோபி. ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுக்கக்கூடிய Vg வேல்யூ தான் ட்ரை ஸ்டீமுடைய ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஓகேவா? ஏன்னா கேசியஸ் ஸ்பேஸ் 100% ஸ்டீம். அப்போது இது இருக்குது. அப்போ வெட் ஸ்டீமுக்கும் சூப்பர் ஹீட் ஸ்டீமுக்கும் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, the properties of wet steam are calculated as. எப்படி கால்குலேட் பண்ணிக்க பாருங்க. வெட் ஸ்டீமா இருந்துச்சு அப்படின்னா என்தால்பிக்கு என்ன ஃபார்முலா? ட்ரை ஸ்டீம்னா H is equal to Hg. Hg வேல்யூ தான் ட்ரை ஸ்டீமோட என்தால்பி ஈக்குவலாக இருக்கும். இதே வெட் ஸ்டீமா இருந்தால் என்தால்பி என்னவா இருக்கும்? H for wet steam equal to Hf plus X into Hfg. நம்ம ஸ்டீம் டேபிள்லேருந்து Hf வேல்யூவும் Hfg வேல்யூவும் எடுத்துக்கலாம். ஆனால் X வந்து ட்ரைனர் ஃப்ராக்ஷன் நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ட்ரோபி வேல்யூ பாருங்கள், S for wet steam equal to Sf plus X into Sfg. Then specific volume of wet steam V wet equal to X into Vg. இந்த வெட் ஸ்டீமுக்கு மட்டும் எல்லா ஃபார்முலாலையுமே X அப்படிங்கிற வேல்யூ வரும். ஏன்னா Xங்கிறது ட்ரைனர் ஃப்ராக்ஷன். Fனா என்னது? கம்ப்ளீட்டாக வாட்டர் கண்டிஷனாக இருக்கிறது. Fgனா என்னது? வாட்டர் ஸ்டீமாக மாறிட்டு இருக்கிறது. அதான் மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்டீம், தட் இஸ் த வெட் ஸ்டீம். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். வெட் ஸ்டீமை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இதே இது சூப்பர் ஹீட் ஸ்டீமுக்கு பாருங்கள். டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்னா என்ன? நமக்கு வந்து T சூப்பர் ஹீட் டெம்பரேச்சர் மைனஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். ஓகேவா? அப்போ என்தால்பி ஃபார் சூப்பர் ஹீட் ஸ்டீமுக்கு H சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் ஈக்குவல் டு Hg வேல்யூ ப்ளஸ் Cp ஃபார் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். அதான் CPSன்னு போடுறாங்க. Cpனா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். Sங்கிறது அந்த சூப்பர் ஹீட் ஸ்டீமை இண்டிகேட் பண்ணுது. இன்டூ T சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் மைனஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சேச்சுரேஷன். T சூப் மைனஸ் T சேட் சொல்லுவாங்க. சூப்பர் ஹீட் ஸ்டீம் டெம்பரேச்சர் மைனஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். இந்த ரெண்டும் டிஃபரன்ஸ் தான் நான் சொல்லுவோம் டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்னு சொல்கிறோம். நமக்கு ப்ராப்ளம் டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த ரிலேஷன் என்ன எடுத்துக்கலாம்? நம்ம வந்து ஆன்சரை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். என்ட்ரோபி வேல்யூ ஃபார் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். S சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் ஃபார் என்ட்ரோபி ஈக்குவல் டு Sg plus Cp ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் ln Ln. உங்களுடைய கால்குலேட்டரில் Ln அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவுட் ஆகும். இன்டூ T சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர் மைனஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் சூப்பர் ஹீட் ஸ்டீமுக்கு என்ன ஃபார்முலா? V சூப்பர் ஹீட்டட் ஈக்குவல் டு Vg இன்டூ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் டெம்பரேச்சர் டிவைடட் பை சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். அப்போ நமக்கு டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட் கொடுத்துருக்காங்க. T சூப்பர் ஹீட் என்னன்னு தெரியாது. சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னா எந்த ப்ரெஷர் அந்த ஸ்டீம் இருக்கோ அந்த ப்ரெஷர் பக்கத்தில் பார்க்க டெம்பரேச்சர் தான் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். அப்போ நம்ம இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி சூப்பர் ஹீட் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் டென்சிட்டி ஆஃப் ஸ்டீம் தேவைப்படுது அப்படின்னா 1 by ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஓகேவா? இது தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இதை நம்ம யூவில் அப்ளை பண்ணி ஆன்சரை பார்க்க போகிறோம். ஓகே,
பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ராப்ளமில் வந்து நமக்கு எத்தனை ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க, 10 பார் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் கொஷினில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்கன்னா 10 பார் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், 10 பார் ப்ரெஷரில் போய் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டீம் என்னங்கிறத ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுத்து எழுத போகிறேன். எப்படி எடுப்போங்கிறது பாருங்கள். ஸ்டீம் டேபிளில் இதான் நம்ம ஸ்டீம் டேபிள். ஸ்டீம் டேபிளில் வந்து நம்ம டேபிள் 1 பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் டேபிள் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு காலமில் டெம்பரேச்சர். உங்கள் கையில் வந்து கொஸ்டினில் டெம்பரேச்சர் கொடுத்து நம்ம டேட்டா பார்க்குறோம்னா அந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ப்ராப்ளம் என்னது இருக்குது, 10 பார் ப்ரெஷர் தான் இருக்குது. அப்போ நான் வந்து டேபிள் 1 யூஸ் பண்ண முடியாது. ப்ரெஷர் கொடுத்ததுனால ப்ரெஷர் டேபிளுக்கு போக போகிறேன். ஸோ டேபிள் 2க்கு போகலாம். பாருங்கள், டேபிள் 2ல் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். டேபிள் 2ல் வந்து ப்ரெஷர் டேபிள். அப்போ ஃபஸ்ட்டு காலம் ப்ரெஷராக இருக்கும். நமக்கு 10 பார் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. நேராக 10 பார் ப்ரெஷருக்கு போகலாம். 1.3 பார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5 பார் வரைக்கும் இருக்குது. நமக்கு தேவையானது 10 பார் தான். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 10 பார் இந்த இருக்குது. 10 பார் 10.0 அப்படின்றது. பாருங்கள், இந்த 10 பாரில் நமக்கு கிவன் ப்ரெஷர் ப்ராப்ளமில் 10 பார். இந்த 10 பார் ப்ரெஷர் ஆஃப் ஸ்டீமுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும். அப்போ 10 பார் ப்ரெஷரில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதுங்க. அதனுடைய டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் தான் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெஷருக்கு இந்த டெம்பரேச்சர் தான் வாட்டர் வந்து ஸ்டீமாக மாறும்னு அர்த்தம். நம்ம வந்து சொல்லுவோம் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்னு சொல்லுவோம். அது எப்போ 100 டிகிரி செல்சியஸில் வந்து வாட்டர் பாயில் ஆகும், 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர், தட் இஸ் 1 பாரில் ப்ரெஷர் ஆகும் பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், 1.013 பாரில் தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, இத்தனை பார் தான் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இந்த பாரில் தான் 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் வேப்பராக மாறும். நமக்கு இப்போ இருக்குதும் 1 பார் இல்லை, ப்ராப்ளமில் வந்து 10 பார் ப்ரெஷராக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். 10 பார் ப்ரெஷருக்கு கரஸ்பாண்டிங்கான ப்ராப்பர்ட்டிஸு, சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் என்ன, விஎஃப் என்ன, விஜி என்ன, இது என்தால்பி, ஹைச்எஃப், ஹைச்எஃப்ஜி, ஹைச்ஜி, என்ட்ரோபி, எஸ்எஃப், எஸ்எஃப்ஜி, எஸ்ஜி. ஓகேவா, இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து எழுதுறேன். இதுக்கு உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். ரொம்ப முக்கியமானது யூனிட். வால்யூம்னா மீட்டர் கியூப் பெர் கிலோகிராம், ஹச் எல்லாத்துக்குமே கிலோ ஜூல் பெர் கிலோகிராம், எஸ் என்ட்ரோபி எல்லாத்துக்குமே கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் கேள்வி. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கரெக்டாக எடுக்க தெரிஞ்சாலே 2 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, 10 பார் ப்ரெஷருக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுத்து நான் எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, கேள்வியில் வெட் ஸ்டீமாக இருக்கும்போது அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா இருந்து இன்டர்னல் எனர்ஜி நம்ம இந்த சம்மில் கண்டுபிடிக்கிறதுக்கு U = H - PV. அப்போ வெட் ஸ்டீமோடைய H வேல்யூ என்ன, வெட் ஸ்டீமோடைய V வேல்யூ என்ன, அதை நம்ம ஃபார்முலாவில் பார்த்துருப்போம். வெட் ஸ்டீமோடைய H வேல்யூக்கும் வெட் ஸ்டீமுடைய V வேல்யூக்கும் இந்த 2 இருக்குது இல்லையா. என்ட்ரோபி நமக்கு இங்கே தேவையில்லை, கேட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ வெட் ஸ்டீமுக்கு HF வேணும், HFG வேணும், X வேணும். X வேல்யூ வந்து நமக்கு ப்ராப்ளமில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.85 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், 0.85 யூஸ் பண்ணிக்கலாம் Xக்கு. HFG நம்ம என்ன பண்ணோம், ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுத்துருக்கோம். 10 பார் ப்ரெஷரில் அப்ளை பண்ணால் H வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி V வேல்யூ பாருங்கள், X 0.85, VG வேல்யூவில் மட்டும் V வெட்டு கிடைச்சிடும். வெட் ஸ்டீமுடைய ஸ்பெசிஃபிக் வால்யூம் கிடைச்சிரும். ஸோ அப்போ நமக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறேன் பாருங்கள். வெட் ஸ்டீமாக இருக்கும்போது H என்ன, HF + X × HFG. வெட் ஸ்டீமாக இருக்கும்போது என்னுடைய V என்ன, X × VG. ஓகே, இது ஃபார்முலா. அப்போ அந்த 10 பார் ப்ரெஷருக்கு பார்த்த வேல்யூஸில் எடுத்துங்க அப்ளை பண்ணுங்கள். HF வேல்யூ என்ன, HFG வேல்யூ என்ன, X கிவனில் 0.85 கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு H கிடச்சிருக்கு. V வேல்யூவில் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். X × VG போடும்போது X வேல்யூ 0.85, VG ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுத்திருக்கோம். அந்த வேல்யூ அப்ளை பண்ணுறோம், அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கி. எப்போதுமே வால்யூம் வந்து மீட்டர் கியூப் பெர் கிலோகிராம், ஸ்பெசிஃபிக் வால்யூம். என்தால்பி வந்து கிலோ ஜூல் பெர் கிலோகிராம். என்னோட கேள்வி வந்து என்தால்பி கண்டுபிடிக்கிறதும் வால்யூம் கண்டுபிடிக்கிறதும் கிடையாது. நம்ம என்ன கேள்வி, இன்டர்னல் எனர்ஜி என்ன ரிலேஷன் வச்சுருந்தோம், U = H - PV. இப்போ எனக்கு பாருங்கள், இந்த சொல்யூஷனில் வெட் ஸ்டீமுக்கு உண்டான H வேல்யூ இருக்குது, வெட் ஸ்டீமுக்கு உண்டான V வால்யூம் வேல்யூ இருக்குது. அப்போ என்ன மட்டும் தேவை, ப்ரெஷர். ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா, 10 பார் ப்ரெஷர். அதை பாரில் அப்ளை பண்ணக்கூடாது, கிலோ பாஸ்கலில் தான் அப்ளை பண்ணணும். 1 பார் = 100 கிலோ பாஸ்கல். அப்போ 10 பார் = 1000 கிலோ பாஸ்கல். இதை தான் அப்ளை பண்ணியிருக்கோம். U = H - PV. வெட் ஸ்டீம் கண்டுபிடிச்ச H வேல்யூ, வெட் ஸ்டீம் கண்டுபிடிச்ச V வேல்யூ இன்ட்டு ப்ரெஷருங்கிறது 1000 கிலோ பாஸ்கல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பாரில் அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா, இதில் வந்து என்ன வந்திருக்குங்கிறத கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் போட்டோம். இதே மாதிரி ட்ரை ஸ்டீமுக்கும் பார்க்க போகிறோம் பாருங்கள். ட்ரை ஸ்டீமுக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு வந்து H என்தால்பி = HG. வெட் ட்ரை ஸ்டீமினுடைய என்தால்பி வேணும்னா H = HG.
என்ட்ரோபி வேணும்னா S ஈக்குவல் டு SG, வால்யூம் வேணும்னா V ஈக்குவல் டு VG. ஓகேவா? அப்போ ட்ரை ஸ்டீமுடைய H வேல்யூ நான் 10 பார் ப்ரெஷருக்கு HG வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 2776.2. அதுதான் இந்த ட்ரை ஸ்டீமுடைய என்தால்பி. V is equal to VG. VG வேல்யூ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 0.19430. அதை அப்ளை பண்ணோம்னா ட்ரை ஸ்டீமுடைய வால்யூம் கிடைச்சிடும். ஏன்னா தேவை இன்டர்னல் எனர்ஜி U is equal to H minus PV. H value, V value is calculated. T is 10 bar pressure which can convert into kilopascal, that is 1000. மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த வேல்யூலேருந்து இந்த ஆன்சரை மைனஸ் பண்ணுங்க. அப்போ 2580 சம்திங் வந்துருக்கு. ஓகேவா? தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். சூப்பர் ஹீட் ஸ்டீமுக்கு என்ன ஃபார்முலா? என்தால்பி என்ன? Hg plus Cp into T super heated minus T saturation. This is called as the degree of superheat. அப்போ நான் வந்து H வேல்யூ அப்ளை பண்ணுறேன். Hg வேல்யூ, டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட் 50, Cp வேல்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா ஃபார் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்குன்ட்டு, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஃபார் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், அந்த வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து என்தால்பி கிடச்சிருக்குது. வால்யூமுக்கு பாருங்கள், V சூப்பர் ஹீட்டட்னா சூப்பர் ஹீட் ஸ்டீமுடைய வால்யூம், Vg இன்டூ டெம்பரேச்சர் ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அண்ட் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் டிவிஷன். ஓகே, இப்போ இந்த Vg வேல்யூ ஸ்டீம் டேபிள் எடுத்துருப்போம் 10 பார் ப்ரெஷருக்கு. T சூப்பர் ஹீட் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட் தெரியும். டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட் 50, அதில் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் என்னது? நம்ம ஸ்டீம் டேபிளில் 10 பார் ப்ரெஷருக்கு என்ன சேச்சுரேஷன் பார்த்துருக்கோம்? 179. அப்போ T சூப்பர் ஹீட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம வந்து அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். T சூப்பர் ஹீட்டடு மைனஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ஸ்டீம் டேபிள் 10 பார் பக்கத்தில் பார்த்தது, தட் இஸ் ஈக்குவல் டு 50. அப்போ T சூப்பர் ஹீட் என்ன அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வால்யூம் கிடச்சிருக்குது. ஃபைனலாக இன்டர்னல் எனர்ஜி H மைனஸ் PV. Hோட வேல்யூ அப்ளை பண்ணுறேன், சூப்பர் ஹீட் ஸ்டீமுடைய H வேல்யூ, இதனுடைய V வேல்யூ அப்ளை பண்ணுறேன், ப்ரெஷரால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா U வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக ரிசல்ட் பாருங்கள். என்னோட கேள்வி வந்து இன்டர்னல் எனர்ஜி வெட் ஸ்டீமாக இருக்கும்போது இன்டர்னல் எனர்ஜி இவ்வளோவா இருக்குது, ட்ரை ஸ்டீமாக இருக்கும்போது இவ்வளோ இருக்குது, சூப்பர் ஹீட் ஸ்டீமாக இருக்கும்போது இவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமில் வந்து நம்ம வந்து இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ப்ராப்ளம் கொடுக்குறேன். அதில் வந்து ஜஸ்ட் என்ட்ரோபி, என்தால்பி, வால்யூம் இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இந்த ஃபார்முலா நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த ஃபார்முலாவை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் கால் பண்ணுங்கள், அல்லது மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி தந்துட்டுருக்கேன். எதுவும் டவுட்னா கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you so much.